சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. பொதுவாக அஷ்டமச்சனின்னா அங்கமெல்லாம் ஆடி போயிடும்னு சொல்லுவாங்க. அஷ்டமச்சனின்ற வார்த்தையை கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி ஐயோ எனக்கு வந்து இந்த மாதிரியா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நிச்சயமாக வரும். ஆனால் சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்கு வரக்கூடிய ஒரு வேதை இந்த தடவை உங்களுக்கு வந்திருக்கு. பொதுவாக 8இல் சனி இருந்தால் அவருக்கு பின்னாடி 7ஆம் இடத்துல ஒரு நிரந்தரமான பெரிய கிரகம் ஒன்று இருந்தால் அது வந்து கொஞ்சம் அப்படியே அந்த அஷ்டமச்சனியோடைய ஆதிக்கத்தை கெடுதல்களை தடுத்து நிறுத்தும் என்பதுதான் கோட்சார வேதைன்னு நாங்கள் சொல்லுவோம். இது எல்லாருக்கும் வந்துடாது. ஏதாவது ஒரு ராசிக்கு எப்பயாவது வரும். அது இந்த தடவை அதிர்ஷ்டகரமாக சிம்மராசிக்கு வந்திருக்கு. ஆக 2.25 வருஷம், அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும், 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனி நடக்க போகுது. ஆனால் பாருங்கள், இந்த 2.25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.25 வருஷம்னு வச்சுக்கலாம். 1.25 வருஷம் கோட்சார வேதையாக இருப்பதால் அஷ்டமச்சனி பலன்களை தராத, கெடுதல்களை தராத, சாதகமற்ற தன்மைகளை தராத, எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காத ஒரு நல்ல சனிப்பெயர்ச்சியாக தாங்க இது இருக்கும். அதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்துக்க முடியாது. என்னென்னா கொஞ்சம் வளர்ச்சி, அஷ்டமச்சனியில் ஏதாவது ஒரு வகையில் அகலக்கால் வைப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில் இழப்புகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மை, உலகம் எப்படிப்பட்டது, பொண்டாட்டி எப்படி, புருஷன் எப்படி, புள்ளை எப்படி, மாமனார் எப்படி, மாமியார் எப்படி. பெண்களுக்கு மாமியார் தானே, வேறு எந்த பிரச்சனை? பெண்களுக்கு கல்யாணமான பெண்களுக்கு மாமியார்னா தான் கைகாலெலாம் ஆடும். மாமியார் தான் அஷ்டமச்சனி உங்களுக்கு. இந்த மாமியார் எப்படி, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. பிள்ளைகளை பற்றி கவலை வரும், உறவுகளை பற்றி கவலை வரும். நட்புகள்னால் என்ன, அதாவது இவர் எனக்கு உயிர் நண்பர், உயிர் தோழி, இவர் அப்படி காப்பாற்றுவார் இப்படி காப்பாற்றுவார் நினச்சவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தவொன்னே நம்மளை விட்டுட்டு எத்தனை மைல் ஸ்பீடில் நம்மளை விட்டு ஓடுறாங்கன்ற அந்த மைல் கணக்கை தான் அளவு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு உலகத்தை புரிய வைக்கக்கூடிய அஷ்டமச்சனி இப்போது வந்திருக்கிறது. என்னையா செய்யணும்? காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. டோன்ட் இன்வெஸ்ட். ஷேர் மார்க்கெட்டா அப்படின்ற ஒன்றே இல்லை. இன்னும் 2.5 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. தூண்டில் போடக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்பாதீர்கள். தூண்டில் போடக்கூடிய எந்த விஷயம்னா என்ன? எல்லா அமைப்புலையும் 100 ரூபா கூட, ஒரு 1000 ரூபாயை திருப்பி தரேன், ₹1,00,000 திருப்பி தரேன். புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக அஷ்டமச்சனி நேரத்தில் மன அழுத்தம் வரும். இப்போ தான் ஆரம்பிக்கிற லவ் பிரேக்கப் ஆகும். அஷ்டமச்சனி நேரத்தில் ஏதாவது லவ் வந்ததுன்னா அஷ்டமச்சனி முடியறதுக்குள்ளே ஒரே அழுகாட்சியாக பாத்ரூம்குள்ளே போய் நின்று தனியாக அழுதுட்டு மூஞ்ச கழுவிட்டு வர்ற கேஸ் எல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் தான் நடக்கும். கடகராசிக்காரனை வேணால் கேட்டு பாருங்கள். ஆக இளைஞர்களுக்கு காதல் தோல்வி போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரியவர்களுக்கு வியாபார நஷ்டம், குழந்தைகளால், கணவன் மனைவியால், இந்த மாதிரியான ஒரு ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்புகளில் வரும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. நண்பர்களை நம்பிடாதீங்க. அவருக்காக நான் கொடுக்குறேன், இவருக்காக நான் கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயம். ஒரு புதிதாக எந்த ஒரு தெரியாத தொழிலையும் ஆரம்பித்து வைக்க தேவையில்லாமல் பணத்தை பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பெயர்ச்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.